நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் படைத்த புண்ணிய நாள் இதுவே. இன்று அவரை புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து போற்றுவோம். இன்பம் பொங்கும் இந்நன்னாளிலே இனிய உறவுகளான பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருடன் இணைந்து புனித கார்மேல் அன்னையின் திருவிழாவினை சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கார்மேல் அன்னையின் திருவிழா உறுதி பூசுதல் பெரும் விழா. புதிய பேராயரின் வருகையும் ஆசீரும் இம்முப்பெரும் விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் நமது புதிய பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களையும் நமது பங்கு தந்தை அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம் வாழ்வின் நிம்மதியாய் நிறைவாய் இருந்து வருபவர் கபிரியேல் தூதர் மூலம் இறைவனின் வார்த்தைக்கு ஆம் என்று செவிசாய்த்து முத்து சிற்பியாம் முழுமுதற் பரமனின் தாயானார். இன்றைய தினம் உறுதி பூசுதல் என்றும் அருட்சாதனத்தை பெறும் அனைத்து பிள்ளைகளும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்களின் உடல் உள்ள ஆன்ம மனநலனுக்காகவும் தூய ஆவியின் துணையில் என்றும் வழிநடத்திட வேண்டியும் இதுவரை புனித கார்மேல் அன்னை வழியாக நம் பங்கிற்கும் நம் குடும்பத்திற்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இன்றைய திருவிழாவின் வழியாக இறைவன் அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம்.
மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே நம் மத்தியிலே பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் முதல் முறையாக வந்து திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். அது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய குழந்தைகளுக்கு உறுதி தூய ஆவியானவரை பெற்று தந்து ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். எனவே இந்நாளிலே அவருக்காகவும் சிறப்பாக அவர் பணி சிறக்க இந்நாளில் பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் பங்கு தந்தையோடு இணைந்து அவர்கள் வாழ்த்து கூறி வரவேற்று இப்பணியிலே நாம் அவருக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞான புனிதமையாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் வஞ்சிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. பெந்தகோஸ்து என்னும் நாளன்று அறையில் கூடியிருந்த அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பல மொழிகளில் பேசியதைக் கண்ட மக்கள் மலைத்து பேசியதையும் பேதுருவும் மற்ற சீடர்களும் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தார்கள் என்பதை கூறும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். மேலும் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நாசரத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று எழுந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என்றும் வாழும் தந்தை மகனை சுமந்த மரியே, நீ பேரு பெற்றவர்.
பேரு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேரு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேரு பெற்றவர். இரண்டாம் வாசக முன்னுரை. நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வர ஆண்டவர் அழைப்பு விடுவதையும் அவ்வாறு திரும்பும் மக்களிடையே ஆண்டவர் தம் புனித இடத்திற்கு எழுந்தருள்வார் என்று இறைவாக்கினர் ஜெக்கரியா கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் ஜெக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia. 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 ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசிரேத்தி என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவரைய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்?
நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிலையிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நாம் நம்முடைய பங்கின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபை புனித கார்மல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. கார்மல் மாதா நம்முடைய பங்கிற்கு பாதுகாவலி. எனவே பங்கு திருநாளை கொண்டாட நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியின் போது நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை எடுக்க இருக்கின்றார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசுதல் வழியாக அவருடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றார்கள். அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் அனைவருக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கின்றது. இன்று கார்மல் அன்னையின் விழாவை நாம் கொண்டாடும் போது அந்த அன்னையின் மேன்மையை பற்றி நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். விவிலியத்திலே நிறைய மலைகளை பற்றி நாம் கேட்கின்றோம். சீனாய் மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை, கார்மல் மலை, இப்படிப்பட்ட மலைகளை பற்றி நாம் கேட்கின்றோம். கார்மல் மலை இதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன? கார்மல் மலையில் முதலாக நாம் இறைவாக்கினர் எலியா யாவே உண்மையான கடவுள் என்று நிரூபித்ததை நாம் அந்த மலையில் காண்கின்றோம். பால் என்னும் தெய்வத்திற்குடைய போலி இறைவாக்கினர்களாகிய 450 பேரை அவர் வென்றுவிட்டார். அந்த தன்னுடைய அந்த அர்ப்பண பலி வழியாக அவர் நிரூபித்து காட்டினார், யாவே மட்டும்தான் உண்மையான கடவுள் என்பது அந்த பலியினால் நமக்கு தெரியப்பட்டது. அது கார்மல் மலையில் நடந்த சம்பவம். எனவே கார்மல் மலையில் மேன்மை, முக்கியத்துவம், உண்மையான கடவுளை அறிந்து அவர் மீது நம்பிக்கை வைப்பது கார்மல் மலையின் மேன்மை. இரண்டாவதாக, கடுமையான பஞ்சம் நேரிட்ட போது இஸ்ராயல் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அரசன் இறைவாக்கினர் எலியாவை நோக்கி வேண்டினார். எனவே இறைவாக்கினர் எலியா மழைக்காக வேண்டினார். நாம் இப்போது நினைத்துக் கொண்டிருப்போம், மேகம் கருத்து கொண்டிருக்கிறது, மழை பெய்யக்கூடாது என்று. அது பெய்யவில்லை, சுற்றி விட்டு நின்று விட்டது. ஆனால் இறைவாக்கினர் எலியா அந்த கடுமை பஞ்சம் 3 வருஷத்துக்கு மேலாக அந்த கடுமை பஞ்ச சமயத்தில் மழைக்காக வேண்டினார். அரசன் அவரை அனுப்பினார். 7 முறைகள் அவர் வெளியே வந்து பார்த்தார், ஒரு மேகமும் காணப்படவில்லை, மழை பெய்வதாக தோன்றவே இல்லை. கடைசியாக அவர் கையளவில் உள்ள ஒரு சிறிய மேகத்தை கண்டார். உடனே அவர் அரசனிடம் சென்று, அரசனே உடனே புறப்படு, மழை பெய்ய போகிறது. இவ்வளவு பெரிய கருத்த மேகம் இருந்த பிறகு மழை பெய்யவில்லை. ஆனால் அந்த கையளவு மேகத்தை கண்டு அவர் நம்பிக்கை வைத்தார், கடவுளிடம் விசுவாசம் கண்டார். உண்மையாகவே கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டார். எனவே மழை பெய்ய போகின்றது. மழை பெய்தது.
அதுவும் அந்த கார்மல் மலையில் நடந்த சம்பவம். அதன் பின் நாம் பார்ப்பது என்னவென்றால் 1251 ஆண்டு கார்மல் சபையின் அதிபர் செயின்ட் புனித சைமன் ஸ்டாக், அந்த சபையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. அப்போது அவர் அன்னையை நோக்கி வேண்டினார் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர. அப்போது கார்மல் மலையில் அவருக்கு அன்னை காட்சி அளித்து அவரை ஊக்குவித்தார். அந்த காட்சியில் சைமன் ஸ்டாக் கண்டது என்னவென்றால், அன்னையின் ஒரு பக்கம் இறை இயேசு பாலன் குழந்தை இயேசு இருந்தார், இன்னொரு கையினால் அவள் ஒரு ஆடை எடுத்து புனித சைமன் ஸ்டாக்குக்கு கொடுத்தார், அதை அணிவதற்காக. அதை அவர்கள் குறுந்தோலை உடை என்று சொல்வார்கள். ஸ்கேப்புலர், அது கழுத்தை சுற்றி முன்னும் பின்னுமாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உடை, அதை அவருக்கு அளித்து சொன்னார், இதை அணிந்து கொள், இது உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கும் என்று. அதே நேரத்தில் அந்த புனிதர் அவர் அதை அணிந்து கொண்டு அன்னையின் அரவணைப்பில் அவர் இருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். அதுதான் பிறகு பொதுமக்களோடு சேர்ந்து அவர்கள் அதை அணிய விரும்பிய போது அதை சுருக்கமாக சின்ன ஸ்கேப்புலர் வழி உத்தரியம் என்று சொல்லி அதை அணிய வந்தார்கள். எனவே அதனால் தான் அன்னை மரியாயை நாம் உத்தரிய மாதா என்றும் அழைக்கின்றோம். உத்தரியம் அது ஒரு அடையாளம் நமக்கு. அதில் ஒரு மேஜிக்கல் பவர் இல்லை. சில பேர் நினைப்பார்கள் உத்தரியம் போட்டா எல்லாம் நல்லாயிடும். அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வைத்து நாம் அன்னை மரியின் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அவளை ஒரு முன்மாதிரியாக எடுத்து நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் அந்த உத்தரியத்தை நாம் அணிகின்றோம். அந்த உத்தரியத்தை அணியும் போது 5 அடையாளங்கள் அது நமக்கு கொடுக்கின்றன. முதலாக உத்தரியத்தை அணியும் போது அது தாய் அன்பை சுட்டி காட்டுகின்றது. அன்னை தாய் பெத்லகேமில் அந்த மாட்டுத் தொழுவத்தில் தம் மகன் இயேசுவை பெற்றெடுத்த போது துணிகளால் அவரை போர்த்தி அவரை பாதுகாத்தார். அதே போல்தான் இந்த உத்தரியம் நமக்கு காட்டுவது தாய் அன்பு. அன்னை மரியாள் தன்னை அன்பினால் நம் அனைவரையும் பாதுகாக்கின்றாள். எனவே அந்த உத்தரியம் அணியும் போது தாய் அன்பை அது எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவதாக அர்ப்பண வாழ்வை அது எடுத்து காட்டுகின்றது. எவ்வாறு அன்னை மரியாள் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலோ, அந்த அர்ப்பண வாழ்க்கையை நடத்தினாலோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு அர்ப்பண வாழ்க்கை நடத்த அழைக்கப்படுகின்றார்கள். காற்று வந்து விட்டது, எனவே மழை பெய்யாது. எனவே அர்ப்பண வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அர்ப்பண வாழ்க்கையை அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்னை மரியாள் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அனன்சியேஷன் அப்படின்னா அந்த கபிரியல் தூதுவர் அவருக்கு செய்து இறைவனின் சித்தத்தை தெரியப்படுத்திய போது அன்னை மரியாள் என்ன பதில் சொன்னால், இதோ உன் அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது. அர்ப்பணிக்கிறாள் தன்னை முழுமையுமாக இறைவனுக்காக. அதே போல் நாமும் அன்னை மரியாளை போல் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த உத்தரியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அர்ப்பண வாழ்க்கை. தன்னுடைய முழுமையான அர்ப்பணத்தின் வழியாக அன்னை இறைவனின் பலர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றார். தன்னுடைய அர்ப்பணத்தின் வழியாக அன்னை மரியாள் தேவைகளை நிறைவேற்றும் அன்னையாக மாறுகின்றாள். முதலாக இறைவனின் தேவை. இறைவனுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறது. தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்ப ஒரு பெண் தேவைப்படுகிறது.
அன்னை மரியாள் தன்னுடைய அர்ப்பணத்தின் மூலம் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். எனவே அவள் இயேசுவின் தாயாக மாறுகின்றாள். இறைவனின் தேவையை அன்னை மரியாள் நிறைவேற்றுகின்றார். இரண்டாவதாக அன்னை மரியாள் ஒவ்வொரு நபருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றால் தன்னுடைய அர்ப்பணத்தின் மூலம். எலிசபெத்துக்கு தேவைப்படுகிறது, அவள் அங்கு சென்று எலிசபெத்தின் தேவைகளை நிறைவேற்றுகின்றாள். எனவே தன்னுடைய அர்ப்பண வழியாக ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்றாள். கானாவில் உள்ள அந்த திருமணத்தின் போது அந்த குடும்பத்தின் தேவையை அன்னை மரியாள் நிறைவேற்றுகின்றாள். அந்த குடும்பத்துக்கு ஒரு தேவைப்பட்டது, தன்னுடைய அர்ப்பணத்தின் மூலம் அந்த குடும்பத்தின் தேவையை அன்னை மரியாள் நிறைவேற்றுகின்றாள். மனுக்குலத்துக்கு ஒரு தாயின் தேவையை உணர்ந்து சிலுவையின் அடியில் நின்று கொண்டு மனுக்குலத்தின் தாயாக மாறுகின்றார். இப்படி அன்னை மரியாள் தன்னுடைய அர்ப்பணத்தின் மூலம் இறைவனின் தேவையை, ஒவ்வொரு நபரின் தேவை, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவை, மனுக்குலத்தின் தேவையை அவள் நிறைவேற்றுகின்றார். நாமும் அந்த தாயை போல் அர்ப்பணம் செய்தால் அவ்வாறே நாமும் ஒவ்வொரு தேவைகளை நிறைவேற்ற முடியும். இன்னும் நாம் இப்படி அன்னை போல் மாறி அந்த அன்னையின் வழி சென்று ஒரு நல்ல அர்ப்பண வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டி நாம் இன்று அன்னை வழியாக இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். இப்பொழுது கிறிஸ்துவினுடைய ஆவியானவரின் வல்லமை பெறுவீர்கள். அவருடைய சிலுவை அடையாளம் உங்கள் நெற்றியில் வரையப்படும். எனவே நீங்கள் மனிதர் முன் அவருடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாய் திகழ வேண்டும். இவ்வாறு அப்போஸ்தலர் கூறுவது போல் உங்கள் வாழ்க்கை எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் மறுமணமாக கமழ வேண்டும். கிறிஸ்துவின் மறைவுள்ள திருச்சபை அவரிடமிருந்து பல்வேறு வரங்களை பெறுகின்றது. ஒற்றுமையிலும் பரவரங்களும் திருச்சபை வளர்ச்சி அடையுமாறு அதே ஆவியானவர் இவ்வரங்களை ஒவ்வொருவருக்கும் பரிந்துரைக்கின்றனர். எனவே அன்பு மக்களை திருச்சபை உயிருள்ள உறுப்பினராய் இருங்கள். பழிகளை பெறவென்று வழிகளை புரியலை வந்த கிறிஸ்துவை போன்று நீங்கள் பரிசுத்த ஆவியை இயங்குவதற்கு ஏற்ப அனைவருக்கும் பணிபுரிய கருத்தாய் இருங்கள். ஞானஸ்நானத்தின் போது நீங்களோ உங்கள் பெற்றோரோ ஞானத்தாய் தந்தையரோ திருச்சபையுடன் சேர்ந்து அறிக்கையிட்ட விசுவாசத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய ஞானஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். பசார் செய்யும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா? பாரமும் மையமும் படைத்த எல்லாம் தந்தையாக இறைவனை விசுவசிக்கிறீர்களா?
அபிஷேகத்தால் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. நாம் இப்போது சற்று நேரம் கவனமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கொண்டாடுவோம். எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை, நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தில் இருந்து விடுவித்து புது பிறப்பு அளித்து ஆண்டவரே துணையாளராகிய பரிசுத்த ஆவியை இவர்களுக்கும் அனுப்பியுள்ளோம். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நம்பிக்கை ஒரே பரமானது அருளப்படுவது போல நாமும் ஒருமனப்பட்டு மன்றாடுவோமாக. உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையால் தூண்டப்பட்டு திருச்சபையை உண்மையின் ஒளியில் வழிநடத்த தேவையான அருளை தந்திருக்க வேண்டும் என்று தூய கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு புத்துயிர் அளிப்பவரே என் இறைவா, எங்களுக்கு பேரரை ஆசீர்வதியும். அவர் திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் நீரே துணையாக நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆண்மலனையும் செயல்திறனையும் தந்தரல வேண்டும் என்று தூய கார்மேலனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மரியாதைகளுக்கு அன்பையும் ஆசிரையும் அளிப்பவரே என் இறைவா, இத்திருவிழா திருப்பலியை எங்களுக்காக நிறைவேற்றி ஜெபிக்கின்ற எங்கள் பேராயர், எம் பங்கு தந்தை மற்றும் அனைத்து அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் மரியன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் ஆசிரையும் நாள்தோறும் பெற்று வாழ தூய கார்மேலன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதியை வழங்குவதே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அன்பிலும் மனித நேயத்திலும் வாழ்ந்து நல்லாட்சி புரிய தேவையான தியாக உள்ளத்தை தர வேண்டும் என்று தூய கார்மேலனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசிப்போரின் மார்பாகிய என் இறைவா, இப்பலிபீடத்தை சூழ்ந்துள்ள நாங்கள் எங்கள் அனைத்து தேவைகளிலும் முதன்மையான தேவை நீரே என்பதை உணர்ந்து உண்மையை பற்றிக்கொண்டு வாழவும், ஏழைகள், அனாதைகள், முதியோர், நோயாளிகள் ஆகியோர்கள் உண்மை கண்டு அவர்களின் தேவைகள் அறிந்து நிறைவேற்ற தாராள மனதை தந்தர வேண்டும் என்று தூய கார்மேல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் ஆவியார் அன்று தாவீதை அருள்புரிவு செய்த எம் இறைவா, உயிரளிக்கும் ஆவியை இன்று உறுதி பூசுதல் பெறும் எம் பங்கு சிறுவர் சிறுமிகள் மீது ஒளிதருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அத்தூய ஆவி குடிக்கொள்ளும் ஆலயமாக இவர்கள் மாறவும் உமக்கு உகந்த செயல்கள் மட்டும் செய்து வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் தாய் தூய கார்மேலன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே ஆவியானவர் அளிக்கப்பட வேண்டும் என திருவிழமாறி எங்கள் ஜபத்தை கனிவுடன் கேட்டருளும். உமது நற்செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் செய்தவையெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து விசுவசிப்போருடைய இதயங்களில் நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை
தாயான புனித மரியாவின் பரிந்துரையாலும் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர்களுக்கு விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவோம். மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூர்ந்து அவருடைய நன்றி கலந்த புலவருடையால் உமது கனியை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருட்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்மையை கண்டுற்று அவர் வழியாக உமது மீட்பின் காரணராம் உம் திருமகனின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்படுகை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுறை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கருதல் தோன்றி மறை வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்த நாங்கள் முழுவதுமை காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தும் உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தான் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அறிந்தவன். கிணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இணைத்தத்தையும் நாங்கள் நினைவுகூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இவ்விதமான உயிருள்ள பையை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அவர்களை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுலகைய திருவுளமானி இவ்வாறு திருவுளத்து இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவனை தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவ்வாறு உமால் தேர்வுகொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கடவுளால் யோசித்து திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாப்பால் நாங்கள் கொண்டாடும் திருவிழா நாளில் இருக்கும் அனைவரோடு நாம் உரிமை பெற்று தகுதியுடைய ஆர்வமாக நுழைவேற்றலாக என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என்ற உறுதியோடு பார்க்கின்றோம். உலகெல்லாம் அமைதி நீக்கும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வதற்கு அதை சிறப்பாக அடியாரையை தந்த பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆணையர்கள், திருநிலையர், ஒரு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையுடன் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பிபடி திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திடும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறிருக்கும் மக்களின் பிள்ளைகளை கனிவுடன் நம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகிற்கு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் என்றும் அனைவரில் அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாக இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாழ்ந்திருக்கிறேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழித்தினையால் பயிற்சி பெற்ற
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவை வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி நோயின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேர் பெற்றோர். Amen.
என்றும்
கன்னியான புனித மரியாதை நினை கொண்டாடுங்கள். மகிழ்வு நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைமுறையை நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்டு திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் தாரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறை கட்டுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றை கொடைகளாக உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஆசை பெற்றவர்களாக சென்று வாழ்வோம். திருப்பணி நிறைவேற்று. நம்மளுடைய இறை மக்களே, இப்போது ஆயவர்கள் தேர்தலுக்கு இடத்துக்கு வர இருக்கின்றார்கள். எனவே அமைதியாக தேர்தலுக்கிற இடத்துக்கு செல்லும்படியாகவும் அதே சமயத்தில் மாதா பாடல்கள் பாடப்படுவதற்கும் கவனமாக தேர்தலுக்கிற இடத்துக்கு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவே நீ சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் என் வாழ்வின்
தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் பலம் வந்து உம்மை போற்ற புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகன் இயேசுவின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மல் அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. பொழுது பேராயர் அவர்கள் அன்னையினுடைய தேர்பவனியை தீர்த்தம் தெளித்து வந்திருக்கிறார். நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின்